ஜோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய ஜோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. ஜோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு வந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாம் அவரை காணும், அவரை குத்தினர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாயிருக்கிற ஜோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மனின் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியான் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா எனும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஆமென். நம்மளுடைய இந்த புத்தகத்தை, இந்த 66வது புத்தகத்தை நாம படிக்க ஆரம்பிக்கிற பொழுது எங்களுக்கு தெரியும், இது கிரேக்க மொழியில இருந்து நமக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு தான். அதனால இந்த இது மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க அந்த வேதத்தில் அல்லது ஒரிஜினலா ஆண்டவர் எப்படி ஜோவானுக்கு அவர் வெளிப்படுத்தி ஜோவான் அதை எப்படி எழுதினார் என்றதை நாம விளங்கிக் கொள்ளுறது நமக்கு அவசியம். அது எல்லா புத்தகத்துக்கும் அது அவசியம்தான். எபிரேய பாஷை, அடுத்தது கிரேக்க பாஷையில் இருக்கிறது. அப்ப இந்த முதலாவது வசனம் நமக்கு இவ்வளவுமாக எழுதியிருக்கிறத இப்படித்தான் இந்த கிரீக்ல அந்த சொல்லுகள் விழுந்திருக்கு. ஆகிய அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். இது ஏற்கனவே நாம வீட்டாற்ற கடமைகள் செய்யக்களே நாம அதை அப்படித்தான் பார்த்திருந்தாங்க. எப்படி பவுல அப்போஸ்தலன் அந்த எழுதின சொல்லு முதல் எது விழுந்திருக்கு, 2வது எது விழுந்திருக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து தான் படிச்சனாங்க. அப்ப முதலாவது கிரீக்ல இருக்கிற அந்த சொல்லு அப்போகலிப்சிஸ். இதான் முதலாவது சொல்லு அல்ல, அப்போகலிப்சிஸ் அல்ல. அப்ப அத நாம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல அல்லது நாம இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்க சில வழியில் அப்படியே போட்டா வசனம் ஒழுங்கா வராது. இப்ப அதுல இருக்கிற முதல் சொல்லு இந்த புத்தகத்தை எடுத்து கிரீக்ல வாசிக்கல இருக்கிறது அப்போகலிப்சிஸ் இயேசுஸ் கிறிஸ்டோஸ், இப்படித்தான். அப்ப இப்ப இதை நாம நம்மளுக்கு மாத்திக்கல இயேசு கிறிஸ்டோன் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, அப்படித்தான் நம்மள மாத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்துவ முதலாவது அந்த கிரீக்ல இருக்கிறார் இல்ல, வெளிப்பாடு தான் முதலாவது இருக்கிறார் அந்த முதல். அதனாலதான் ஆதியாமம் நாம ஆதியாகமம் என்ற சொல்லு, ஜாத்ராகமம் என்ற ஒவ்வொரு புத்தக சொல்லும் அந்த புத்தக முதல் சொல்லுகள்லாம் எங்களுக்கு அது அப்படியே நாம கதைச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப ஆதியாமம் என்று நாம சொல்றது நாம புதுசாக தொடங்கல.
அந்த புத்தகத்தினுடைய முதல் சொல்லே ஆதியாகமம் தான். ஆதியாகமம் என்றால் தொடங்கும். அதனால ஒவ்வொரு புத்தகத்தை அந்த முதல் சொல்லால்தான் எப்பயுமே நாமல் அடையாளம் எங்களுக்கு அந்த தலைப்பையும் கொடுத்திருக்கோம். அப்ப இத நாம அதே மாதிரி எழுதுறது சொன்ன இறக்குறைய அதே மாதிரி நாம எழுதுறோம்னு சொன்னா இப்படித்தான் அந்த வசனத்தை எழுத வேணும். அதனால அதை எழுதிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு கட்டாயம் விரைவில் நிகழ வேண்டியவற்றை, கட்டாயம் விரைவில் நிகழ வேண்டியவற்றை, கட்டாயம் விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் அடிமைகளுக்கு காட்டுமாறு, தம் அடிமைகளுக்கு காட்டுமாறு, தம் அடிமைகளுக்கு காட்டுமாறு கடவுள் அவருக்கு இதை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு கட்டாயமாக கட்டாயமாக விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் அடிமைகளுக்கு காட்டுமாறு கடவுள் அவருக்கு இதை கொடுத்தார். சரியா? அப்ப இதான் அந்த அந்த முதலாவது இருக்கிற அந்த இப்படித்தான் அந்த ஆர்டர் போகுது. அப்ப அதுல ஒரே ஒரு இதை நான் மாத்திக்கிறேன். வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவின் இப்படித்தான் அதுல விழுந்திருக்கு. அப்ப வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவின் என்றத நான் அப்ப தமிழுக்கு எழுதியிருக்கேன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்று நாங்கள் மாற்றோம். இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்கல. அவ எப்படி தமிழ்ல ஓட்டுறோம்னா சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு அந்த தொடக்கத்துக்கு காரணத்தை காட்டி எழுதி கொண்டு வந்து கடைசியில வெளிப்படுத்துறது கடைசியில வந்துட்டு முதலாம் வசனத்துல வெளிப்படுத்தினதுமான விசேஷம். ஆனா வெளிப்படுத்தல் முதலாவது சொல்லு ஃபர்ஸ்ட் வேர்டு அப்போகலிப்சிஸ் தான். அப்ப அதால நான் போன முறை நாமல் அப்போகலிப்சிஸ மட்டும் நாமல் கவனிச்ச நாமல் அப்போகலிப்சிஸ். அப்போகலிப்சிஸ் என்ற அந்த சொல்லு வெளிப்படுத்துற விசேஷம் என்றும் இல்ல. விசேஷம் எல்லாம் நாமல் சேர்த்திருக்கோம். விசேஷம் அப்படி ஒன்றுமே அது விசேஷம் உண்மையில அது வெளிப்படுத்தல். அதான் அந்த சொல்லு அவனம். அல்லது அதை சரியாக நாமல் சொல்றோம்னா திரை நீக்கம். திரை நீக்கம் திரை நீக்கம். அது திரை நீக்கம் கூட ரெண்டு சொல்லு. திரை நீக்கம். ஆனா அப்போகலிப்சிஸ் மறைவகற்றல். இதான் சரியான மறைவகற்றல். மறைவை அகற்றுதல். மறைவகற்றல் சரியான அப்போகலிப்சிஸ். நமக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனை பழகி நாமல் அதிலே ஒரு கற்றுக்கொண்டு சில வழியில் நாம புதுசா அந்த சொல்ல உள்ளபடி சொல்ல சில வழியில் நமக்கு யோசனைகள் தோன்றலாம். ஆனா அதான் அதுக்காக நம்ம அந்த கிரீக் அதுகளையும் சரியாக என்ன இருக்குதோ நாம அதுகளை கவனிக்கிறது நல்ல. ஏன்னா அந்த ஆண்டவர் எதுக்கு எதை நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். புருஷன் மனுஷி மனுஷி புருஷன் பிறகு பிள்ளைகள் பெற்றார் இப்படி என்று கதைக்கிற ஆண்டவர் எதை முதல் கதைக்கிறார் அதை நாம முதல் கதைக்கோம். அதனால மனுஷியினுடைய கடமைகள் முதல் சொல்லப்படுது. புருஷன் கடமைகள் இல்ல. மாறி புருஷன் கடமையில நாமல் முதல் கதைச்சா ஆண்டவர் எது முதல் கதைக்கணும் என்றதை அவர் சொன்னதுக்கு நாமல் முரண கதைக்க வழிக்கிடுவோம். அதான் நாங்கள் அந்த ஆர்டரையும் அப்படியே பின்பற்றினாங்க. முதல் மனுஷி கடமை, பிறகு புருஷன் கடமை, பிறகு பிள்ளைகளுடைய கடமை, பிறகு பெற்றாற்ற கடமை, பிறகு நாமல் வேலைக்காரற்ற கடமை, எஜமான்களுடைய ஆர்டரை மாற்றேறார். ஆண்டவர் முதல்ல ஆதியாகமத்தை தான் கதைச்சார். ஆதியாகமத்தை நாம ஆதியாகமத்தை கொண்டு நடுவில் போட்டுட்டு ஆண்டவர் கதைச்சதானே அது நடுவில் கிடக்கணும்னு சொல்லல. ஆண்டவர் முதல் கதைச்சா அதான் முதல். ஆண்டவர் ஜோவானுக்கு கதைக்க வழிகிட்டத ஜோவான் எழுதினார்டா அப்போகலிப்சிஸ் தான் முதல் எழுதின சொல். அதனால வெளிப்படுத்தல் தான் முதல் சொல்லாக வர வேண்டும். அப்ப
வெளிப்படுத்தல் என்றதா என்னன்றதான் நாம போன முறை வெளிப்படுத்தின அதுக்கு மறை ஒன்றும் இல்லை. அதுல இந்த புத்தகத்துல மறைவண்ட ஒன்றுமே இல்ல. பேசிக்கா அடிப்படையில மறைவண்டே ஒன்றும் இல்ல. யாராவது இல்ல இதுக்குள்ள மறைஞ்சு கிடக்குது, இதுக்குள்ள நிறைய புதை பொருள் இருக்குன்னு சொல்ல ஜோசியம்னா அவங்க அந்த புத்தகத்தை கடவுள் கொடுத்த அந்த நோக்கத்துக்கு முரணாக யோசிச்சு கொண்டிருக்கிறேன். கடவுளே அத மறைவை நீக்கி இருக்கிறார், ஆனா இங்க கனவே ஜோதியம் அதுக்குள்ள மறைஞ்சு கிடக்குது என்று சொல்லி அதனால அது சரியான பிழையான முறை. அவர்கள் தங்களை வேதத்தின் போதகர் என்று சொல்லியும் வேதம் தெரியாம இருக்கிறேன். அதுல நாங்களும் அப்படி இருந்துடக்கூடாது. வெளிப்படுத்தப்பட்டதுண்டா அதுக்கு பிறகு ரகசியம் இல்லை, மறைவு நீக்கப்பட்டுட்டா அதுக்கு பிறகு அதுக்குள்ள மங்களும் மறைஞ்சு கொஞ்சம் கிடக்குன்னு சொல்லி ஒரு கதை. இதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நாம போன முறை விளங்கின. அதனால நாங்கள் அதை வெளிப்படுத்தல் அப்போகலிப்சிஸ நாம முதலாவது கதை பார்த்துறாங்க. இந்த அந்த சொல்லில இருந்து என்ன சத்தியம் நாம விளங்கிக் கொள்ளுறோம்? இந்த புத்தகத்துல ஒன்றும் மறைக்கப்பட இல்லை. இந்த புத்தகத்துல எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கு. அதான் போன முறை நாம படிச்ச அந்த சத்தியம். அப்ப இதுக்கு பிறகு இதுக்குள்ள மறைஞ்சு கிடக்குது, இதுக்குள்ள கனவேறு, இதுல புதை பொருளாக இருக்கிறது, இதுக்குள்ள நிறைய. அப்ப ஏதோ இயேசு கிறிஸ்து புதைச்சி வச்சிருக்கிற மாதிரி அவர்ல புதைய கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. அவர் சொன்னதுக்கு முரணாக அவர் செய்ய இல்லை. அதனால வெளிப்படுத்தல் என்ற சத்தியம் இனிமேல் ஒன்றும் இந்த புத்தகம் ஒன்றும் மறைவில்லை, எல்லாம் வெளிப்படையாக வெளியரங்கமா இருக்கின்ற சத்தியத்தை நாம மனதில் நல்லா பதிக்க வேணும். இரண்டாவது வசனம் சொல்லு இயேசு கிறிஸ்து தான். அதுல இயேசு கிறிஸ்துவின் இது இரண்டாவது முக்கியமான சொல்லு அதுல இருக்கிறது. முக்கியமான அதான் இரண்டாவது ஆர்டர். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது சொல்லு, அதுல இருந்து சத்தியங்கள் நாம படிக்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ற அந்த சொல்ல நாம விளங்கிக் கொள்றது. அப்ப வெளிப்படுத்தல் ஆற்ற வெளிப்படுத்தல் இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்படுத்தல், இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்படுத்தல், இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல். அப்ப அந்த விழுந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என்ற அந்த இன் அந்த உருவு அல்ல, அது கிறிஸ்தோன் என்ற ஓன் என்று அது முடியும். ஓஎன் அந்த 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 உருவு மற்ற பல இடங்கள்ல பேட்ரி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரிதானே? பேட்ரி. அப்ப இதை நாம இன்னும் ஒரு விதத்திலையும் சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடுதான். இயேசு கிறிஸ்து எதை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் இந்த புத்தகத்தினுடைய மெயின் தீம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அதை இரண்டாம் வசனத்தில் அதை கொண்டாடு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்து. அப்ப இயேசு கிறிஸ்துவ பற்றிய, இயேசு கிறிஸ்துவின் அந்த இன் ஆஃப் நாம இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஆஃப் ஓஎஃப் ஆஃப் பொதுவா இவருடைய, அவருடைய அல்லது அதனுடையக்கு நாம ஆஃப் பயன்படுத்துறாங்க. அந்த கிரீக் வேர்டு அந்த டே, அந்த கிரீக் வேர்ட் டே, அது அவருக்கு சொந்தமான, அவர் உடைய என்று சொல்றது ஒரு ஆளுக்கு சொந்தமானது கதைக்கிறோம். அது நேரம் அது அவரை பற்றிய அபவுட் என்றதுக்கு நாம இங்கிலீஷ்ல அது பயன்படுத்துறோம், கிரீக்ல பயன்படுத்தப்படுற பைபிள்ல பல இடங்கள்ல அபவுட். அதனால இந்த புத்தகத்தினுடைய டோட்டல் என்ன? இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா. அதான் இந்த புத்தகத்தினுடைய மொத்த வெளிப்பாடு. இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை தொடக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் எங்களுக்கு என்ன சொல்ற? முந்தினவர், பிந்தினவர், மரிச்சவர், உயிரோடு இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று எல்லாம் யாரை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறார் இந்த புத்தகம் ஃபுல்லா? இயேசு கிறிஸ்துவை பற்றி. அதனால முடியக்களையும் இதோ சீக்கிரமா வாரன், இதான் வாரன், நான் தான் தாவியின் திரவுகளுடையவர், இந்த நான் தான் சிங்காசனத்தில் இருக்கிறேன், நான் தான் முடிவள்ளி நட்சத்திரம் என்று அவர் கதைக்கிறது எல்லாம் தன்னை பற்றித்தான்.
அதனால வெளிப்படுத்தல் புத்தகம் யாரை பற்றி வெளிப்படுத்தினவர் என்று கேட்டா இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய கடைசி வெளிப்பாடு. அவர் தன்னை பற்றி கடைசியா வெளிப்படுத்தி இருக்கிற புத்தகத்துக்கு பேர் தான் நாம கதைக்கிற இந்த வெளிப்படுத்தல். இது அப்ப இந்த சத்தியம் மிக முக்கியம். இந்த புத்தக வாசிக்கல நாம யார பார்க்க வேணும்? இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். இந்த புத்தக வாசிக்கல அந்த கிறிஸ்துவை பார்க்கிறது இல்ல. இந்த புத்தகத்தை வாசிக்கல வன்முறைகளையும் அழிவுகளையும் பார்க்கிறது இல்ல. இந்த புத்தகத்தை வாசிக்கல நாங்கள் பிசாசின் அரசையும் அரக்கர்களையும் பார்க்கிறது இல்ல. நாங்கள் அதுக்கு முரணாக நாம இந்த புத்தகத்தை வாசிக்கல அந்த கிறிஸ்துக்கு பதிலாக கிறிஸ்துவத்தை பற்றி தான் நாம பார்க்க போறோம். நாங்கள் வன்முறை அழிவுகளை பற்றி பார்க்கிறதுக்கு முன்னுக்கு அதை பார்க்கிறதுகளை விட நாங்கள் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் இதுக்குள்ள பார்க்க போறோம். நாங்கள் அரக்கர்கள் அதிபதிப்புகள் பார்க்கிறத விட கிறிஸ்துவோட மனவாட்சியத்தை அதுக்குள்ள பார்க்க போறோம். ஏதாவது கிறிஸ்துவ பற்றிய விஷயம் தான் இந்த வெளிப்பாடு. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவோட அரசும் கிறிஸ்துவோட மனவாட்டியும் கிறிஸ்து என்ன செய்கிறார், கிறிஸ்து எப்படி ஆளுகிறார் என்பதை பற்றிய புத்தகம் தான் இது. அதனால வெளிப்படுத்தல் புத்தகத்துல நாம மிருகங்களையும் வேற வேற விஷயங்களை பார்த்தா என்று கொண்டிருக்கல. அதுக்கு கிறிஸ்துவத்தை நாங்கள் பார்க்க வேணும். ஏன்னா அது யாரை பற்றிய வெளிப்பாடு? இயேசு கிறிஸ்துவ பற்றிய வெளிப்பாடு. ஏது முக்கியம்? ஏனென்றா கிறிஸ்துவோட மனவாட்டி இந்த பூமியில கடந்து போற அந்த காலங்கள் அது கிறிஸ்துவனுடைய மனவாட்டிக்கு பொருத்தமான இடம் இல்லை இந்த உலகம். அதனால அதுக்கு பிரச்சனையாக இருக்க போற சாத்தான், பாவம், உலகம், இந்த மூன்று அடுக்களாலையும் அது கடந்து போகல பல உபத்திரவங்கள், இன்னல்கள், பாடுகள், வியாகுலங்கள், சரியான போராட்டங்களுக்குள்ள போகும். இப்படி போகல யாரை பார்த்து கொண்டு அது கடந்து போக வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்துற தன்னை பார்த்து கொண்டுதான். இவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறது யாரு? தான் தான். அவ இந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அந்த அலைகளை பார்த்து பேதுரு ஐயரே நான் தாழ்றேன், ஆண்டவரே நான் மூழ்கிறேன் என்று கத்தின மாதிரி நாம கத்த வேண்டி இருக்கு. அப்ப அவிசுவாசியே ஏன் அங்க பார்த்த நீ? நான் வர சொல்றேன், நீ நடந்து வர நான் சொல்ல அதை பார்த்து நீ மூழ்குற என்று ஆண்டவர் நமக்கும் பேசுவார். அதனால நம்மட விசுவாசங்களை பலப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் அவரை நோக்கி பார்த்து இந்த பொறுமையாக இந்த ஓட்டத்தில் ஓடுறதுக்காக அவர் தன்னை பற்றி எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். கடைசி வெளிப்பாடு. இதுக்கு பிறகு அவர் ஒரு வெளிப்படுத்தலும் கொடுக்கிறதும் இல்லை. அதனால மாம்சத்துல வாழ்ற அவச்ச சபைக்கு இதுகளை பார்த்தோம்னா கட்டாயம் பேதுரு மாதிரி தாழுவோம். அந்த அலைகளுக்குள்ள ஐயா நான் மடிஞ்சு போறோம் கத்த வேண்டி இருக்கு. அவ்வளவு பிரச்சனைக்குள்ள மூழ்கி அப்படியே படகு கவிழ்க்கத்தக்கதாக எழும்பும் அலைகள் எல்லாம். இதோட சரி சேஷன் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் மாறிடுமானா அதுக்கெல்லாம் அவலத்தையும் ஆண்டு கொண்டு அவலத்தையும் நடத்தி அதுகளை அனுமதிச்சு கொண்டிருக்கிறவர் யாரு? அவர் சொன்ன நான் தான் கிறிஸ்து. அதனால அவரை பற்றிய அந்த வெளிப்பாட்டை நாம அவரை பற்றியது இது என்றது நாம விளங்கினாத்தான் நாங்கள் அந்த கிறிஸ்து யாரு, எழும்பின காண்டாமிருகம், அது என்ன காண்டாமிருகங்களும் மட்டும் என்ன சிங்கங்களும் மட்டும் எங்களுக்கு அதுக்கெல்லாம் கிறிஸ்து எப்படி அதுகளை ஆள்றாருன்றது எங்களுக்கு தேவை. ஏன்னா அதுதான் எங்களுக்கு இந்த உலகத்திலையும் இனி வரப்போற உலகத்துக்குமாக எங்களை ஆறுதல் படுத்தக்கூடியது, எங்களை பெறப்படுத்தக்கூடியது. இந்த உலகத்தில் எங்களை பெறப்படுத்துற கிறிஸ்துவால இதுகளையும் தாண்டறதுக்கு எங்களுக்கு முடியும் என்று நாம சொல்றது முதல் அவரை பார்த்து அவரே இதுக்களை பார்க்கணும். ஆனா நாம அதெல்லாத்தையும் மட்டும் போட்டு அவ்வளவு பிரச்சனை வருங்களா, ஐயோ அவ்வளவு, ஐயோ அவ்வளவு சாவு, அவ்வளவு அழிவு, ஐயோ சனமில்ல, ஐயோ பூவமா, ஐயோ இதா. ஆண்டவர் அதுக்கு இந்த புத்தகத்தை வெளிப்படுத்த இல்லை, அவர் வெளிப்படுத்துறத தன்னை பார்க்க சொல்லி அதுக்குள்ள விளங்கும். அதனால இந்த புத்தகம் முழுவதும் திருச்சபையை பற்றியதும் இல்லை,
நாம நினைக்கிற மனவாட்டியை பற்றி அவர் எழுதுறாரு. மனவாட்டியை பற்றினதும் இல்லை. மனவாட்டி அதுல ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அந்த மனவாட்டிகளையும் யாரு நடந்து கொண்டிருக்கிறது? 7 குத்துவிளக்குகளை மத்தியில யாரு உலாவி கொண்டிருக்கிறது? கிறிஸ்து தாங்க. மனவாட்டில பெரிய விரைச்சல் இருக்குது. 7 சபை கலைக்கிறார். 7 சபையில 6 சபையில ஊறுபட்ட விரைச்சல். அந்த சபையில நாம இருந்தா எப்பயோ சபையை விட்டு போகணும்னு யோசிச்சிருப்போம் 1ஆம் நூற்றாண்டு. ஆனா ஆண்டவர் நான் நீ அதுல பாத்தீங்கன்னா அப்படியே விசுவாசம் புகீரண்டு எல்லாம் தோன்றி போய் கடைசியில உலகத்துல ஒரு ஒழுங்கான சபையே இல்லை என்று ஆகி போயிடும். ஆனா விளைவுகள் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியில நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அதனால என்ன பார்த்துக்கொண்டு உனக்கு உள்ளத பற்றி கொண்டு நான் பெறுவேன். இதுக்குள்ளையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் எனக்கு உண்மையா இருக்க கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள். கனவே பொய்யாத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இதுக்குள்ள. ஆனா இந்த சபைகளையும் எனக்கண்டு உண்மையான அந்திபாஸ் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கோட வாழுங்க. நீங்க உண்மையான ஆட்கள். நான் தான் இவ்வளத்தையும் ஆண்டு கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி இந்த சர்வாதிபத்தியத்தால இந்த தீமைகளையும் சபைக்குள்ள அனுமதிச்சு கொண்டிருக்கிறார். அதனால சபையில பாத்தீங்கன்னா கடைசியில நீ தாண்டு போவ. சபைக்குள்ள நடமாடி கொண்டிருக்கிற என்ன பார்த்துக்கொள் என்றுதான் ஆண்டவர் அங்கேயும் இருக்கிறார். அதுல சபை இல்ல மையம். இந்த புத்தகத்துல உலகம் இல்ல மையம், பேய் இல்ல மையம், கதாபாத்திரம் மெயினானது, மெயின் கேரக்டர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மோசே மெலியாவும் கதைகளை பார்த்து பேதுருவும் மற்ற சீசனும் தொவிரண்டு 3 புறப்படுத்துட்டாங்க. எல்லாம் கதையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போன அப்புறம் எழும்பி பார்த்தா இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. நாமளும் இந்த புத்தகம் வாசி கொண்டு போய்க்குள்ள கனகன விஷயங்கள் பார்ப்போம். ஆனா அந்த மகிமையின் ராஜாவை கடைசியில நாம அவரை மட்டும்தான் அதுக்குள்ள பார்க்க வேணும். அவரோட வேற எதையும் நாம பக்கத்துல வச்சு பார்த்துடக்கூடாது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த புத்தகம் 7 முக்கியமான பிரிவாக பிரிஞ்சு கொண்டு போகுது. 7 7 7 7 7 பிரியுது. சரி, அதிகாரம் இல்ல, அது ஒவ்வொரு செக்ஷனா பிரியுது. அந்த ஒவ்வொரு 7க்குள்ளையும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவத்தான் அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த 7 விஷயங்களுக்குள்ளையும் அப்ப நாமளும் அந்த மர்ருவ மலையில அவற்ற அந்த மகிமையை பார்த்து கொண்டு நாமளும் சில வேளையில தலை குப்புற விழுந்துட்டு எழும்பி பார்க்கலையும் கடைசியில யாரை பார்க்கணும்? அதுக்குள்ள அவரை மட்டும்தான் பார்க்கணும். வேறொருவரை நாம இந்த வெளிப்படுத்தல பார்த்துடக்கூடாது. அதுக்காகத்தான் அவர் எங்களுக்கு எழுதி தந்தார். ஆகையால இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடுதான் இது. வேற ஒன்றை பற்றியும் வெளிப்பாடு இல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றிய இந்த மெயின் பாயிண்ட்ல இருந்து நாம எங்களை கவனத்தை சிதற விட்டோம்டா இயேசு கிறிஸ்து மறைஞ்சு போயிடுவார். நமக்கு அதுக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் ஐயோ அங்க ஆவிகள் நிக்கிறவர், அங்க ஸ்கோப்பியன் எழும்பி வருவார், அங்க பாத்தியா பெரிய பெரிய இதுகள் எழும்புது என்று அங்க முழுக்க இது கவனத்தை சிதறடிக்கிற ஒரு வேலை அல்ல. மெயின் பாயிண்ட் விட்டு போட்டு மிச்சம் எல்லாம் நாம மனதில் எடுக்கிறோம். அதுகளுக்குள்ள கிறிஸ்து பார்க்க எங்களுக்கு தெரிய வேணும். அதுகளுக்குள்ள கிறிஸ்து அங்க நிக்கிற, அதுக்குள்ள கிறிஸ்து எப்படி கையாளுற, அதுல கிறிஸ்து எப்படி அனுமதிக்கிற, அதுல கிறிஸ்து எப்படி தன் ராஜ்யத்துக்காக பயன்படுத்துற என்று நாம பார்க்கணும். இது எங்களுக்கு அப்ப இருந்து அவ்வளவு உட்பட எல்லாரும் அதைத்தான் சொல்லித்தார். திருச்சபையில மார்க்க வேதங்களும் கள்ள உபதேசங்களும் வருகுதண்டு ஐயோ குய்யோ முறையோன்னு நாம கத்துறதை விட்டு போட்டு இந்த விஷயங்களை கிறிஸ்து அனுமதிக்காம சபைக்குள்ள வர இல்லைன்றத மட்டும் மண்டைக்குள்ள எடு. அதை எடுத்துக்கொண்டு அதனோட என்ன பயன் இப்படி பிள்ளைகளை அனுமதிக்கிறதால ஏண்டா யாரு உத்தமன் வெளிப்படுறதுக்காக அனுமதிக்கிறதால நீ உத்தமனோன்றதை மட்டும் யோசிச்சுக்கொள்ள. அதுக்குள்ள எவ்வளவு பேர் உத்தமன் இல்லை என்றதை அது அங்கன பக்கம் கிடக்கட்டும். நாமல் உத்தமனோன்றதை பார்க்கறது தான் கடவுள் கள்ள உபதேசங்களை சபைக்குள்ள அனுமதிக்கிறான். 1 தெளிவா. ஆனா கள்ள உபதேசம் என்று அதை பற்றி கத்தி கொண்டு இருந்து போட்டு கிறிஸ்துவையும் அவருடைய நோக்கத்தையும் விட்டுட்டோம்டா கடைசியில கள்ள உபதேசத்தோடய நாம அடிவடுத்து கிறிஸ்துவ ஏதோ கையாளாதவர் மாதிரி அவர் இருந்தும் பிரிய சொல்ல டம்மி பீஸ் மாதிரி ஆக்கிடுவோம் நாம.
வெளிப்படுத்தல் புத்தகம் அவர் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ஹி இஸ் த காட் ஆஃப் காட்ஸ். அவர் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவர் பேய படைச்சவரும் பேய்க்கே அவர்தான் ஆட்சியாளரும் என்றதை காட்டுறார். உலகங்கள் எல்லாம் அவற்ற கைக்குள்ள இருந்து அவர் தான் அதை அனுமதிக்கிறார். வானமும் பூமியும் தண்ணியும் நாம பார்க்க போறோம். வானத்திலிருந்து விழுகிறதுகள், தண்ணிக்குள்ள இருந்து எழும்புறதுகள், நிலத்திலிருந்து வர்றதுகள் எல்லாம் படைப்பாளியான அவற்ற கைக்குள்ளான் இருக்குது. கிறிஸ்து இயேசுவை பற்றி தான் இந்த புத்தகம் கதைச்சு கொண்டிருக்கு. நாம ஒவ்வொரு சற்றா போய்க்குள்ள எங்களுடைய பாயிண்ட் கிறிஸ்துவை அதுக்குள்ள பார்க்க வரும். அவரே அந்த மையம், கிறிஸ்து தான் எங்களுடைய மைய கண்ணோட்டமா அந்த புத்தகம். இதைதான் நம்ம அந்த கிறிஸ்துவை பற்றிய என்றதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆல்ரைட், மூன்றாவது அந்த சொல்லு நாங்கள் இதுல பார்க்கிறது, மூன்றாவது அந்த வந்திருக்கிற சொல்லு அத கடவுள் கொடுத்தது. இதான் அந்த மேல் எழுதினோம், கடைசியால் அதை எழுதி இருக்கிறோம். அந்த என்ன அந்த நாம எழுதினதுல எழுதின முதலாவது வசனம் என்ன? ஜாஸ் வாசிங்க ஃபுல்லா வசனம். கட்டாயம் விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் கண்மணிகளுக்கு காட்டுமாறு கடவுள் அவருக்கு அதை கொடுத்தார். அப்ப இல்ல கிரீக்கில மூன்றாவது சொல்ல விழுந்திருக்கிறது கடவுள் கொடுத்தார். இதுதான் மூன்றாவது சொல். அப்ப முதலாவது வெளிப்படுத்தல், இரண்டாவது இயேசு கிறிஸ்து, மூன்றாவது கடவுள் கொடுத்தார். இதான் இந்த ஆர்டர். கடவுள் அருளினார், கடவுள் கொடுத்தார், கடவுள் கொடுத்தார். அப்ப கடவுள் கொடுத்தார் என்ற அந்த சொல்லிலிருந்து நாமள என்னத்தை விளங்கிக் கொள்றோம்? அப்ப இந்த புத்தகம் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பேசப்பட்டிருக்கிற புத்தகம். கடவுளினுடைய கடவுளால கொடுக்கப்பட்டது என்று சொன்னா, அதாவது அது நாம வேதத்தினுடைய வேதம் பரிசுத்தவாவினப்பட்டு எழுதப்பட்டு என்ற அந்த அந்த சத்தியத்தை இங்க பார்க்கிறோம் நாம. அது கடவுள், அது மனுஷனாலும் இல்ல, மனுஷன் மூலமாயும் இல்ல. கணவர் அப்படித்தான் இந்த புத்தகத்தையும் யோசிக்க வலிக்கிட்டு நமக்கு அந்த அந்த பிள்ளையானையாக்கள் நாம லிபரல்ஸ் என்று சொல்றோம், தாராளவாதிகள் என்று. தாராளவாதிகள் லிபரல்ஸ் என்று சொல்றோம், தாராளவாதிகள். அதாவது இந்த புத்தகம் கடவுள் எழுதையில, அது ஜோவானும் கூட எழுதையில. ஜோவான் என்ற பேரில ஒரு ஆள் எல்லாம் நடந்தா பிறகு, இந்த சம்பவங்கள், இந்த வரலாற்று சம்பவங்கள் நடந்தா பிறகு யாரோ ஒரு ஆள் ஜோவான் பேரை புனைவேரா கொண்டு எழுதி முடிச்சிருக்கு. நம்ம இப்படித்தான் இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டுல எழும்புற பெரிய பிரச்சனை. அதாவது வேதத்தை ஒட்டுமொத்தமாக மோசே கூட எழுதையிலே, நாம அதைத்தான் பராவில படிச்சாங்க. மோசை எழுதையில மோசைய பேர்ல கிணவே புற யாரோ எழுதி இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இந்த சிந்தனையோட்டங்கள் முந்தி வரை இல்ல. இதெல்லாம் நான் சொன்னேன், சார்ல்ஸ் டார்வினும் கார்ல் மார்க்ஸும் உசுர் கொடுத்து எழுப்பின விஷயங்கள். அதுக்கப்புறம் பைபிள்லே சந்தேகப்பட்டு அத ஒரு ஒரு மனுஷர் எழுதுற இலக்கிய புத்தகமா அதை யோசிக்க வலிக்கிட்டவர். மனுஷர் எழுதுற இலக்கிய புத்தகம் அவட நம்ம தமிழ்ல சொல்றேன்னு சொன்ன 11 மேல் கணக்கு 11 கீழ்கணக்கு புத்தகங்கள் மாதிரி. 11 கீழ்கணக்கு புத்தகம் 18ல தான் திருக்குறள், ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், அது எல்லாம் பேர். அதாவது மனுஷரால எழுதப்பட்ட இலக்கியங்களை மாதிரி பைபிளும் மனுஷரால எழுதப்பட்டதே தவிர அது கடவுள் எழுதுனது இல்லை என்ற ஒரு அந்த ஒரு விசுவாச துரோகத்துக்குள்ள கிணவேர் போச்சிடும். இதை செய்ததும் எங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவத்துக்குள்ள வளர்ந்த ஆனா மெய் கிறிஸ்தவர் அல்லாத கிணறு. அப்ப இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், அதாவது வரலாற்று உண்மைகளை விளங்கி பார்த்தா என்னட்டு போல சொல்லியாமா நடக்கிறதுக்கு முன்னுக்கு யாராவது சொல்ல முடியும்? ஏண்டா ஒரே நாள் தான் சொல்ல முடியும் ஐயா, அது கடவுள் மட்டும் தான் அப்படி செய்யல. அதை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல. இது நடந்து முடிஞ்ச அப்புறம் யாரோ எழுதியிருக்கிறார். இப்படி சொல்றாக்கள் தாராளவாதிகள். இந்த ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட் எல்லாம் சிஎஸ்ஐல இருக்கிற 99% இந்த செட்டப் ஆனையாக்கள். அவர்கள் நாம லிபரல்ஸ் தான் சொல்றது, தாராளவாதிகள். தாராளவாதி இவங்க எல்லாம் வேறையாக ரோமன் கத்தோலிக்கவும் தாராளவாதி தான்.
அந்த மெயினா எலும்பினியால் நாம ஏற்கனவே இது ஆதாம் இதுக்கு முன்னுக்கு ஆதாம் என்று கிணவர் வாழ்ந்திருப்பினம். இது இப்படியே நாம் விளங்கணும் என்று வழிகட்டது ரோமன் கத்தோலிக்க ஒரு 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 ஊத்தவாழ்வு. அப்ப அந்த ஆண்டவற்ற வசனத்தை சந்தேகப்பட வச்சு கெத்தர் இப்படி சொன்னார். என்னன்னு கெத்தர் நீங்களும் கெத்தர் அது இது என்னது ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன விஷயம். அது பலகீனமான மண்டைகளை குழப்புறதுக்கு பேய் எழுப்பின வினாது. இதெல்லாம் இப்படி துல்லியம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் கோரேஸ் என்று என்னுடைய சாசன மேய்ப்பன் எழுப்பின அவனுக்கு கோரேஸ் என்ற பேர் கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னுக்கு அறிவிக்கப்பட்ட பேர். அவ அத இவங்க கணவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாங்க. இது கோரேஸ் பிறந்தா பிறகு கோரேஸ் இப்படி எல்லாம் விடுதலை ஆக்கின பிறகு மொர்தெகாய் மாதிரியாக்கள் யாரோ ஏசாயா தீர்க்கதரிசி என்ற பேரில் எழுதி போட்டு அதோட சேர்த்து விட்டாங்க. அப்ப இதெல்லாம் யாருல சந்தேகப்பட்டது? கடவுள் இப்படி செய்வாரோ இல்ல கடவுள் அப்படிதான் இருக்கிறாரோ என்றது. இது ஆற்ற வேலை பேயிட வேலை. பிசாசுதான் பாவமே இல்லாத இருந்த அந்த உலகத்துல கடவுள் அப்படி சொல்லுவாரோ கடவுள் அப்படி செய்ய இயலுமோ கடவுள் அப்படி சொன்னது உண்டோ என்று கேட்டார். அங்க குழம்பி போனான். அது மாதிரி பலகீனமான ஆள வேண்டிய ஆட்களுக்குள்ளே இப்ப அந்த பாவம் கிணக்க வந்து இப்படித்தான் பல இடங்கள்ல. அண்மையிலே நான் இந்த அமெரிக்கன் மிஷன் ஆட்களோட சில தொடர்புகளை எடுத்து அவர்களுடைய சில விஷயங்களை பங்கு பெற்றேக்கல அங்க அங்க படிப்பிக்கிற விஷயங்களை பார்த்து உண்மையில எவ்வளவு அவ தாங்கள் தாராளமா கொடுக்கிறீங்க. தாராளவாதிகள் என்றால் அந்த மனுஷருக்கு சரியா தாராளமா செய்கிறீர்கள். கடவுள் எப்படி கெடுவட்டாலும் பரவாயில்லை, கடவுளை வார்த்தை அப்படி போனாலும் பரவாயில்லை. மனிதாபிமானம் மனுஷர் மேல வரும் இருக்கும். பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. பெண்களை மேல யாரையா பெண்களை அடிமைப்படுத்தினது? பைபிள் அங்க பெண் அடிமைப்படுகிறது. ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் கடவுள் தனக்கு முன்னால அவர் கிறிஸ்துவுக்குள்ள சமனாதான் படைச்சிருக்கிறார். அதுக்காக சமனா படைக்கிறவர்கள் உடம்புல வித்தியாசம் இல்ல, செயல்பாடுல வித்தியாசம் இல்லாம பட கேட்கல. சில ஆணுடைய செயல்பாடு பெண்ணுடைய விட உயர்ந்ததான் இருக்குது, மேலதான் இருக்குது. ஏண்டா அவனை கட்டுமானம் செய்ததே பவர்ஃபுல்லா தான் கட்டுமானம் செய்தவர். அதை ஏற்றுக்கொள்றதுக்கு விட்டு போட்டு இல்ல அது பெண் அடிமைப்படுத்து. அப்ப யாருக்கா வக்காலத்து வேண்டியல்? பெண்பிளைக்காக. கடவுள் எக்கடு கேட்டு போனாலும் பரவாயில்ல, பெண் வந்துடும். அதுல இந்த மாதிரி நீங்கள் மனுஷன உணர்வுகளை மதிக்கணும். அந்த ஆண் சொல்றான் தான் பெண். அப்ப அவற்ற கருத்தை கேளுங்கோ. அவர் அவர் இல்லையா அவளாம் என்று சொல்றீங்களா? அதுக்கு நாம அவற்ற உணர்வுகளுக்கு நாம ஒரு மதிப்பு கொடுக்கணும். இப்படி இத கேட்க நமக்கே காது வெடிக்குது. கடவுள் ஆண் பண்ணுவப்படுகிறது, ஆண் ஒரு பெண் என்று சொல்லணும், மொக்கு கதை பைத்தியம் என்று நமக்கு. அப்ப இவர்களை நாம எப்படி சபையை அணுக வேணும்? சபை இப்படிப்பட்ட மனுஷர்களை எப்படி சபை அப்ப இருந்து இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டது யாரு? இந்த பால்மாரிகளை. அப்ப இவர்களை சபை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். சபை அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர் என்பதை ஏற்றுக்கொண்டு கடவுள் அவர்களுக்கு கொடுத்த உள்ளுணர்வுகளை மதிக்க பழகி எப்படி இருக்குது? கடவுளே மதிக்கலையே, அவங்களை சாப்பிடலன்னு சொல்ற இது கடவுளை விட மிஞ்சி இல்ல நாமள அப்படி. அப்ப எப்படி சபை இதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப நான் சொன்ன ஒரே ஒரு இது இப்ப நாம கண்ட பிரச்சனை இல்ல. 1ஆம் நூற்றாண்டிலே இந்த பிரச்சனை இருந்தது. கொரிந்து சபையில இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில வாழ்ந்த கிணவேற சுவிசேஷம் விடுதலையாக்கி அவர்களை உள்ளுக்கு சேர்ச்சுக்களை கொண்டு வந்தது. அதனால சபை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவு, ஏற்கனவே பெரும் மிஷனரி ஊழியம் செய்த அப்போஸ்தலன் பவுல் ஊடாக இது சொல்லப்பட்டிருக்குது. ரோம சபைக்குள்ளேயும் இந்த பிரச்சனை வந்தது, கொரிந்து சபையிலேயும் இந்த பிரச்சனை இருந்தது. மற்றது இன்னும் ஒரு இடத்திலேயும் அந்த பிரச்சனை கதைக்கப்படுது. 1 தீமோத்தேயு எபேசு சபையிலும் அந்த பிரச்சனை கதைக்கப்படுது. 3 சபைக்கு இந்த பிரச்சனை 1ஆம் நூற்றாண்டில் இருந்தது. பவுலா போகிறேன் சொல்ற, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவனுடைய மரணத்தால் செத்ததால் கழுவப்பட்டு மனமாற்றம் அடைஞ்சு அவரை பிள்ளையானீர்கள். அப்படி இல்லாத வெளியில இருக்கிறவன் பரலோராஜ்யம் சுதந்திரிக்க மாட்டான் என்று முடிவா சொல்றார். இதைத்தான் சபை பின்பற்றணும், இதைத்தான் சபை செய்யணும். அதோடு கூட இப்ப நீ என்ன கேட்கிறீர்கள்? என்னட்ட சபை என்ன செய்யணும் என்று பைபிள் வாதிக்கிற பாத்தியா அது பவுல் ஒரு பெண் எதிர்ப்பாளராக இருந்தார். எப்படி போச்சு கதை? நீங்கள் தான் அமெரிக்கன் மிஷன் கட்டின ஆட்கள், நீங்கள் ஆங்கிலிக்கன் மிஷனரி வந்து கட்டின ஆட்கள். எவ்வளவு
இதத்தான் நாம சொல்ற தாராளவாதிகள். அதாவது கடவுளை கெடுகட்டணும் மற்ற வார்த்தையை போட்டு மிதிச்சாலும் சரி, மனுஷர் முக்கியப்படுத்துறான். இந்த புத்தகத்துக்கு அதத்தான் நாம கடவுள் இதை அவருக்கு கொடுத்தார். கடவுள் இதை கிறிஸ்துக்கு கொடுத்தார், வெளிப்படுத்தார். முந்தி அவர் மனுஷனாக மனு உருவெடுத்து இருக்கல, அவர் பிதாட்ட கற்றுக்கொண்டார். ஆனா இப்ப அவர் கற்றுக்கொள்ள இல்ல, அவர் உயிரோடு எழும்பின அல்பா ஒமேகா. அவர் பிதா இப்ப அவருக்கு கொடுக்கிறார். அவர் எழுப்பின அப்புறம் அவர் அதான் உயிரோடு பிதா என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறார். முழுக்க அதிகாரம் என்னதான் இருக்கு. இனி நான் கற்றுக்கொள்றேன் இல்ல, நான் மனுஷன் இல்லையா பேசிக்கா, நான் கடவுள். அதனால இப்பையும் கடவுள் கிறிஸ்துவாகிய மனுஷனுக்கும் தனக்கு மத்தியஸ்தராக என்னத்தான் பயன்படுத்துறார், தந்த மக்களுக்கு கடைசி தன்னை பற்றிய வழிபாடு என்னன்னு சொல்றதுக்கு. அதனால ஏனைய 65 புத்தகங்கள் தேவாவினால் அருளப்பட்டது போல இப்பையும் கிறிஸ்துவின் ஆவி தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அந்த தீர்க்க தரிசன ஆவியானவரான் இப்ப இதை கதைச்சு கொண்டிருக்கிறார். அதனால தாராளவாதத்தை ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறோம். இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டது. ஏன்னா வேதம் சொல்லுது கடவுள் கிறிஸ்துவுக்கு இத கொடுத்தார். ஆமென். That's it. ஏன் அவங்களால நம்ப முடியல இது என்றா, அச்சோட்டா துல்லியமா 5 பேர் இதுக்கு முன்னுக்கு செத்து போறாங்க. இப்ப இருக்கிற 6வது ஆள் இப்ப ஆளுறான். இதுக்கு பிறகு 7வது எழும்புவான், அவன் கொஞ்ச காலம் ஆளுவான், பிறகு 8வது நாள் அவனை போல வருவான். இப்படி இதெல்லாம் கதை கேட்கல. அப்படியே ஹிஸ்டாரிக்கலி அப்படியே ரோம சாம்ராஜ்யத்தில் அப்படியே பதியதெல்லாம். அவ என்ன நடக்க போது, என்ன நடந்தது, இதெல்லாம் அப்படியே அவ இத என் தேவனே என் ஆண்டவர் என்று தோமா சொன்ன மாதிரியாவது ஏற்றுக்கொள்ளணும். கடைசியில நான் விரல் போட்டு பார்த்தாலும் அவரை நம்ப மாட்டேன். அவர் வெளிப்படுத்தின என் தேவனே என் ஆண்டவர் என்று சொன்ன மாதிரியாவது இந்த தாராளவாதிகள் நம்பி இருக்கணும். கடவுள் இப்படி தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இப்படி எத்தனையே சொன்னவன். அதனால நாங்கள் தரிசிச்சு நடக்கிற இல்ல, அவர் வெளிப்படுத்தினத விசுவாசிச்சு நடக்கிறையாக்கள். விசுவாசம் என்றது கடவுள் பேசினதை நம்புறார், கடவுள் சொன்னதை ஏற்றுக்கொள்றார். அந்த அதிகாரத்துக்கு எங்கட பைத்திய மூளைகள் எல்லாத்தையும் படிச்ச பைத்தியத்தனத்தை எல்லாம் அதுக்கு உட்படுத்துறாரு. என்ன கிழிச்சிருந்தாலும், என்னென்ன PhD, என்னென்ன LTT, என்ன DED எல்லாம் எடுத்திருந்தாலும் கடவுள் பேசினா ஆமாண்டவரே சொல்லும் கேட்கிறோம் என்று அடங்குறதுதான் விசுவாசம். ஏன்னா எந்த மனுஷனும் பொய்யன், வேதத்தில் பேசின கடவுள் மட்டும்தான் உண்மை. அதனால இத நாங்கள் அந்த கடவுள் வெளிப்படுத்தின சில நாம சொல்றோம் பிரிட்டரிஸ்ட் சொல்லி இன்னும் ஒரு குரூப் பிரிட்டரிஸ்ட் சொல்றது. இதெல்லாம் இந்த புத்தகம் கிபி 70ஆம் ஆண்டுல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கிபி 70ல எல்லாம் எருசலேம் அழிவோட முடிஞ்சது இந்த புத்தகம். இனி இந்த புத்தகத்துல இருக்கிற ஒன்றுமே நமக்கு இப்ப தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சது. சும்மா ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி வாசிச்சு கொண்டு இருக்கலாமே தவிர இனி இப்படி கிறிஸ்தவ கனவேர் இருக்கிறீங்க. இதுல எல்லாம் துல்லியமா நடந்து முடிஞ்சிருக்கு பல விஷயங்கள். ஆகல அது நமக்கு இனி தேவையில்லை. இல்ல என்ன அல்லது ஐடியலிஸ்ட் என்று இன்னொரு குரூப் இருக்கு. நம்ம ஐடியலிஸ்ட் இந்த புத்தகம் அது ஒரு குறிப்பிட்ட வரலாறு என்ற ஒன்றும் இல்ல, கடவுள் சில கதைகள் மாதிரி எங்களுக்கு கதைச்சிருக்கிறார். அது சபைக்கு எந்த காலத்துக்கும் பொருந்தும். அத ஒரு குறிப்பிட்ட வரலாறுல ஒரு காலகட்டத்தில் நாம அப்படி பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதுதான் ஐடியலிசம் என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் ஐடியலிசம் ஒரு பக்கம் லிபரலிசம், ஒரு பக்கம் பிரிட்டரிசம், ஒரு பக்கம் ஐடியலிசம். இதெல்லாம் படுபயங்கரமான வேத விரோத சிந்தனைகள். நாங்கள் வேதத்தை அவர் அருளினபடி பரிசுத்த ஆவியானவர் அருளி இருக்கிறார். அதனால தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும், எந்த நற்கிரியையும் செய்யறதுக்கு தகுதியுள்ளவன் ஆகிறதுக்கு கிறிஸ்துவனுடைய இயேசு கிறிஸ்துவோட இந்த கடைசி வழிபாடும் தேவை நமக்கு. ஆமென். இதுவும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் சீர்படுகிறதுக்கும் அவசியமான புத்தகம். இது முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது.
இதேதோ ஈழப்போ முடிஞ்சது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ன செய்தார், எப்படி முடிஞ்சு, அதனால வரலாறு முடிஞ்சு. இனி என்ன நமக்கு என்ற மாதிரி ஒரு புத்தகம் இல்ல. இது தேவனுடைய மனுஷன் எந்த நல்ல கிரியை செய்யறதுக்கும் இந்த புத்தகமும் அவசியம். இதுல இருக்கிறது செய்யாட்டி பரலோகம் போக மாட்டான் ஒருவர். ஆமென். அதனால இது கதை வாசிக்கிற புத்தகம் இல்ல, நாம கை கொள்ளுறதுக்கு எழுத தரப்பட்டிருக்கிற புத்தகம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர், இது பழைய நியூஸ் பேப்பர் இல்ல, இது எக்காலத்துக்கும் நமக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் திருச்சபை மனவாட்டிக்கு எழுதுற. அதனால மனவாட்டி படிச்சு கை கொள்ள வேண்டிய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதுற. நாலாவது விஷயம் இதுல இருக்கிறது, நாலாவது விடயம் இல்ல, நாம என்ன சொன்னாமல் அந்த வசனத்துல முதலாவது வசனம் எப்படி அதை சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு தம் அடிமைகளுக்கு காட்டுமாறு. இதான் அடுத்த சொல், அடிமைகளுக்கு காட்டுமாறு. இதான் அந்த நாலாவது சொல்லு கிரீக்ல இருக்கிறது, அதான் நம்ம ஓர்டர்ல இருக்குது. தம் அடிமைகளுக்கு காட்டுமாறு. அப்ப இந்த புத்தகம் கடவுளுடைய ரகசியங்களை விளங்கிக் கொள்ற ஒரு சில பேருக்காக எழுதப்பட்டதில்லை, அல்லது நல்லா படிச்ச ஆட்களுக்காக எழுதப்பட்டதும் இல்லை, அல்லது இலுமினாட்டிகள் என்று நாம சொல்றோம். இலுமினாட்டி என்று நாம் இலுமினாட்டி, அது ஒளியூட்ட பெற்றவர்கள் என்ற ஒரு குரூப்புக்காக எழுதப்பட்டது அல்ல. இலுமினாட்டி இங்கிலீஷில் இலுமினேஷன், இலுமினாட்டி. இவன் அப்போஸ்தலர்களுக்கு எழுதப்பட்டதும் இல்லை, அப்போஸ்தலர்களுக்கு எழுதப்பட்டதும் இல்லை. இது யாருக்கு எழுதப்பட்டது? தன்னுடைய அடிமைகளுக்கு, கிறிஸ்துவனுடைய அடிமைகளுக்கு. இந்த டியூலோஸ் என்ற கிரீக் வேர்ட் விழுந்திருக்கு. டூலோஸ் அடிமை, அடிமை. நம்ம இதுல ஊழியக்காரர் என்று அதை கொஞ்சம் நயம்படம் மாத்தி இருக்கிறேன். அந்த சொல்ல டூலோஸ், நமக்கு இந்த சொல்ல வேற இடங்கள்ல ரோமர் புத்தகத்தில எல்லாம் கொரிந்தியர்ல எல்லாம் நாங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைகள் என்ற அந்த சொல்ல அடிமை என்று அங்கேயும் பயன்படுத்துற. அதை அந்தந்த இடங்கள் அடிமை என்று போடுறது, அது இங்கேயும் அப்படியே போடலாம். கிறிஸ்துவின் அடிமைகளுக்கு காட்டுவதற்காக எழுதப்பட்டது. அப்ப இல்ல என்னத்தை விளங்குறோம்? 1 கொரிந்தியர்லையும் கடைசியில நாம் பார்க்கிறோம், அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தால எங்களை இன்னொரு அடிமைத்தனத்தில இருந்து மீட்டெடுத்து தனக்கு அடிமையாக்கினார். அதனை வேதம். நாங்கள் எங்களுடையவர்களே அல்ல, அதனால எங்களோட விருப்பம், எங்களுக்கு யோசனை மாதிரி நாம இந்த உலகத்தில் வாழ இயலாது. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அதனால உங்களோட உடம்பால அவர் சொல்ற மாதிரி நடக்கணும். அதாவது என்னத்தை காட்டுது அந்த பாயிண்ட்? இனி நம்மட விருப்பப்படி உடம்பும் பயன்படுத்த இயலாது, நம்மட விருப்பப்படி மூளையும் பயன்படுத்த இயலாது, நம்மட விருப்பப்படி கைகால் பால் உறுப்புகள் ஒன்றும் பயன்படுத்த இயலாது. அடிமைக்கு எஜமான் என்ன சொல்றாரு அதைத்தான் செய்ய மட்டும்தான் அவருக்கு உரிமை இருக்கு. அவர் தான் அவரால் செய்ய தந்த விருப்பப்படி தந்த உடல் உறுப்புகளையும் தந்த ஆன்மாவையும் பயன்படுத்த அவருக்கு இனி அதிகாரம் இல்லை. இதைத்தான் பைபிள் சொல்லுது. பவுலப்போ சொன்ன, நான் இதைத்தான் மரியாள் சொன்ன, கிறிஸ்துவனுடைய தாய், நான் உமது அடிமை, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேறட்டும். நான் அவருடைய அடிமை. டூலோஸ் பவுலப்போஸ்தலன் பயன்படுத்திய ஒவ்வொரு நிருபத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் அடிமையாகிய நம்ம தமிழ்ல அடிமை அத ஊழியக்காரனான ஊழியக்காரன் அந்த சரியான சொல்லு
அடிமை. இந்த அடிமை பழைய ஏற்பாடு தெளிவா அடிமையில் அடிமையில் என்று விழுந்து இருக்குது. அடிமை அடிமையா இருக்கிறது பாவம் இல்ல, அடிமையா இருக்கிறது கனையினமும் இல்ல, அடிமையா இருக்கிறது அது பல விஷயங்கள்ல எங்களுக்கு பொறுப்புகள் இல்லை, கணக்கு அடங்கி இருக்கிறது நமக்கு நல்லது. நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்ற சரீரத்தை அவரோட கூட சிலுவையில் அறைஞ்சிட்டார். இதான் ஆண்டவர் கதைக்கு சொல்றதும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. அவர் எஜமான், நாமல் அடிமைகள். இப்ப இந்த சிந்தனையோட்டம் கனவேருக்கு அடிமை முறை ஒழிக்கப்படணும், அடிமை முறை நீங்கள் ப்ரமோட் பண்றீங்களோ, அடிமையில் எவ்வளவு பிரச்சனை கொஞ்சம் போற பைபிள்ல அடிமை முறையப்ப ஆபிரகாமினுடைய அடிமை அது எலியேசர். எலியேசருக்குடைய கணம் என்ன? எலியேசருக்கு வீட்டுல இருந்த மதிப்பு என்ன? எலியேசருக்கு ஆபிரகாமுக்கு அடுத்ததா வீட்டினுடைய சகல நிர்வாகம் அவன் ஆகிற. நாம அடிமை ஒழிப்பும் அடிமை வியாபாரம் எல்லாம் நிப்பாட்டினது பைபிளை விட்டு போட்டு சனம் வலது இடது பக்கத்தால தலகாரணமா புரண்டதால. ஈவன் கிறிஸ்தவ நாடுகளே பைபிள் சொல்ற மாதிரி அடிமை முறைய வச்சிருந்தா எவ்வளவு விஷயங்கள் பூமியை நாமல் அரசாள்றதுக்கு இலகுவா இருந்திருக்கு. அதுல ஆண்டவர் அடிமை என்ற சொல்ல அவர் ஒரு கெட்ட சொல்லாயோ அல்லது பிழையான ஒரு செயல் சொல்லாயோ பாவகரமான சொல்லாயோ பைபிள்ல பயன்படுத்தவே இல்லை. அதுல அடிமையா இருக்கிறது பெரிய கரைச்சல் இல்லாத ஒரு விஷயம். என்ன ஒன்றே ஒன்று நமக்கு கரைச்சலா இருக்கும், நம்மட விருப்பப்படி ஒன்றும் செய்யலாம், நம்மட விருப்பப்படி செய்யலாம். அதுதான் இந்த பெண் விடுதலையாளர்களும் பெண்ணியல் பெண்கள் தங்கள விருப்பப்படி செய்ய விடு. அதென்ன புருஷனுக்கு அடங்கி இருக்கிறது, அதை புருஷன் சொல்றதுதான். அப்ப அங்க ஓட்டா இதை எடுக்கடா, இவ்வளவு காசு இது செய்யணும், அது வேண்டணும், இது செய்யலுமா, அது நான் ஒரு பிந்தி தான் தரையலுமா, இது எல்லாத்தையும் கேட்கல புருஷன்கிட்ட. அவளும் சம. ஆனா பைபிள்ல நாம என்ன படிச்சோம், அடங்கி இருக்கிறது எவ்வளவு நல்லது. மனுஷிக்கு வழி நடத்த வழிக்கிட்டா அதனுடைய பொறுப்பும் கனமும் பெருசு. அதால விளைய போற விளைவுகளுக்கு வழி நடத்தினால் தான் பொறுப்பு. அடிமைகள் ஒன்றுமே வழி நடத்துறது இல்ல. எஜமான் சொல்றத சிரமேற்கொண்டு அதை நிறைவேற்றி முடிக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்க வயல்ல ஒரு அடிமை வேலை செய்துட்டு வாரான் வீட்டை வரையக்குல, நீ ஐயா நீ சரியா கஷ்டப்பட்டு போற, போய் சாப்பிட்டு வந்து எனக்கு சாப்பாடு ஓடுன்னு சொல்லுவாரோ, இல்லாட்டி வேலை செய்துட்டியோ சரி சாப்பாடு ஆயத்தப்படுத்து நான் சாப்பிடணும் என்று அவன் சொல்லுவான். இத நம்ம காலத்தில் ஆகோட இவ்வளவு வேண்ட ஒரு கொடூரமான எஜமான இருக்கிறான். அவன் அடிமை, தன் எஜமான விருப்பம் என்னவோ அவளத்தையும் செய்யத்தான் அவன் இருக்கிறான். அதனால அவன் முதலாவது எஜமானுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு அவன் சாப்பிடும். இது இரக்கமின்மை அல்ல, இதுதான் எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அடிமை. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஆள் ஒருவன் எனக்கு எந்த பிள்ளைகளா நான் மீட்டையாளா இருக்கணும் என்றா நான் சொன்ன வேத வசனப்படி மட்டும் நடக்கணும். வாழ்க்கையில எந்த வார்த்தையை மீறி நடந்தா அவன் எனக்கு அடிமை இல்லை. அவர் நடத்த வலிக்கிறார், அதனுடைய பலாவல் சாப்பிடுற. எது எனக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்கு நான் எஜமான். நான் எஜமானனோ நான் தலைவரோ சபை என்ற மெனவாட்டியோ நான் தர எனக்கு கீழே ஆக்க நான் சொல்றபடி அடங்குனா சரி. இதைத்தான் இப்ப அவர் அவங்களுக்கு தான் இந்த விசேஷத்தை கதைக்கிறார், அவங்களுக்கு தான் இந்த வெளிப்பாட்டையை கொடுக்கிறார் தன் அடிமைகளுக்கு. ஏன் தன் அடிமைகள் கடைசியா தன்னிட்ட என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு உலகத்துல இவ்வளத்தை தான் வாழ்ந்து முடிஞ்சு போயாச்சு, நான் உலகத்தை ஜெயிச்சேன் அதனால நீங்களும் ஜெயிப்போன்னு சொன்னா, இப்ப நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து அவங்க இன்னும் விசுவாசத்துல பலப்படையில. அதனால எங்களுடைய எஜமான் என்னத்தை இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய எதிர்பார்க்கிற
இப்படிப்பட்ட சூழல் அனுபவங்களை என்னத்தை எதிர்பார்க்கிறார்? சபைக்குள்ள இப்படிப்பட்ட பொய்யராயிருந்தும் உண்மையான ஜூதர்கள் அல்லாதிருந்தும் ஜூதர் என்று சொல்லிக் கொள்ற ஆக்கள், அல்லது அப்போஸ்தலர் அல்லாதிருந்தும் அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்ற ஆக்கள், அல்லது ஜெசபேலினுடைய ஆவியை கொண்டிருந்து விக்கிரங்களும் படைக்கப்பட்டதா புசிக்கலாம் என்று தாராளமாக சுவிசேஷம் கதைக்கிற ஆட்கள், இப்படிப்பட்ட சபைகளையும் சபைக்கு வெளியிலையும் அரசாங்கத்தாலையும் வேற்று மதங்களாலையும் ஜூத சமயத்தாலையும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இதுகளால கடந்து போவீங்களா என்ன எஜமான என்ன செய்யணும் நாங்கள் என்று எதிர்பார்க்கிறவனுக்கு நான் சொல்றேன், இதான் எந்த வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு கடவுள் கிறிஸ்துவ கொடுத்தது ஏனென்றா கிறிஸ்துவனுடைய அடிமைகளுக்கு அதை காட்டுறதுக்கு, அதை சொல்லுறதுக்கு. பாஸ்டருக்கு சொல்றதுக்கு இல்ல, கிறிஸ்துவனுடைய அடிமைகளாயிருக்கிற எல்லாருக்கும் இது பொருத்தமான. இதை நாம பைபிள்ல பல இடம் 1:3 இந்த சொல்லு அடிமைகள் வெளிப்படுத்த 13:9 3:13 இப்படி பல இடங்கள்ல நாம வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றார்? காதுள்ளவன் ஆவியானவர் சபைக்கு சொல்றதை கேட்க கடவுள். அவ யாருக்கு கதைச்சு கொண்டிருக்கிற? அவர் அப்போஸ்தலர்களுக்கு கதைக்க இல்ல, அவர் வேதத்தை நல்லா கதைச்சு குடிச்ச பண்டிதர்களுக்கு கதைக்க இல்ல. அவர் நீ வேதத்தை கதைச்சு குடிச்ச பண்டிதரோ, நீ அப்போஸ்தலனோ, நீ அல்லது அவற்ற சீஷனோ, எல்லாருமே கிறிஸ்துவுக்கு அடிமைகள். அவற்ற அடிமைகளாயிருக்கிற யாக்கள் யாராவது இருந்தா அவர்கள் கேட்கட்டும், இப்படித்தான் நீங்கள் வாழ வேணும். அதனால அவர்கள் எல்லாருக்கும் இது தெரிய வேணுமெண்டா அது விளங்குற மாதிரி தான் அவர் கதைக்கணும். அதனால தான் நான் சொன்னா வெளிப்படுத்தலாம் விளங்குற மாதிரி தான் கதைப்பட்டு இருக்குது. அவற்ற மக்கள் எல்லாரும் படிப்ப நல்லா திறமான அந்த நாம் சொன்ன சில பாஸ்வேர்ட் சில கீகள் இருக்கு, இதுக்கு ஞானங்கள் வேணும், இதெல்லாம் விளங்கி கொள்றேன்னா முதல் அவர்கள் வேதத்தை வாசிக்க கேட்க அதை சொல்லிக் கொடுக்கிறத கிரகிக்க விளங்க அதை புரியத்தக்க விதத்துல அவர் எழுதி வச்சிருக்கிறார். அதுதான் நாம விசுவாச படிச்சினாங்க. அவர் தந்திருக்கிற சாதாரண ஏதுக்களை கவனமா பயன்படுத்தி வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிச்சா அவற்றை அடிமைகள் எல்லாருக்கும் அதனுடைய பொருள் விளங்கும். கஷ்டம் இல்லை. அதுக்காக நாங்கள் அது வாசிச்சா உடனே டக்கண்டு புரிஞ்சு கொள்ளலாம் நாங்கள் சொல்ல இல்ல. ஏன்னா பைபிள்ல இருக்கிற சும்மா நாம வாசிக்கிறத நாம கருத்தூன்றி ஒப்பிட்டு அந்த ஒன்றோட ஒன்று ஜோடியோட ஜோடி சேர்த்து வாசிக்க சொன்ன அந்த கருவிகளை கவனமா பயன்படுத்தாட்டி நமக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அதனால சொன்னா பைபிள வெளிப்படுத்தல் புத்தகம் வாசிக்கிறது ஆதியாமத்திலிருந்து வாசிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஆதியாமத்திலிருந்து வாசிச்சு கொண்டு மல்கியாவுக்கு வந்து மல்கியாவில இருந்து வெளிப்படுத்தல் காட்டி கணக்க மறந்துடும் நம்ம. அப்ப திருப்பி வாசிக்க வேணும். அப்ப திருப்பி அந்த 65 புத்தகமும் வாசிச்சு கொண்டு வந்தா 66 புத்தகம் தக்கண்டு அப்படியே விளங்க தொடங்கும். இது இந்த சொல்லுகள் அங்கங்க பயன்படுத்தி இருக்குது. அப்ப பார்த்து ஒன்றோட ஒன்று ஒப்பிடு. இது ஏதோ நான் வெளிப்படுத்தல் புத்தகம் வாசிக்க தொடங்கிட்டேன், ஏதோ பெரிய கத்தவித்த மாதிரி அந்த புத்தகம். அது எசேக்கியல் புத்தகம் மாதிரியோ தானியல் புத்தகம் மாதிரியோ இது இல்ல. தானியலும் எசேக்கியலும் அது வெளிப்படுத்தல இல்ல, அது காலம் வரையில அதனால முத்திரவோடு மூடி வயலாக என்ற புத்தகம். ஆனா இதை சொன்னார் முத்திர போடாத, இது காலம் வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்குது. அதுகளெல்லாம் விளங்குனா இதை எவ்வளவு சிம்பிளா விளங்க வேணும். விளங்க கஷ்டமான புத்தகங்கள் எசேக்கியலும் தானியலும் தான். இது எவ்வளவு அதுகளெல்லாம் விளங்கிட்டா எவ்வளவு சிம்பிளா ஈஸியா அவற்ற அடிமைகளுக்கு விளங்க வேண்டிய அவற்ற அடிமைகள் அவற்ற வார்த்தைய சரியா திருப்பி விளங்கி என்ன சொல்றன்னு கவனமா கேட்டு படிச்சிருந்தா 65 புத்தகத்துல இது ஈஸியா விளங்க போகுது. அந்த அடிமைகள் நாங்கள் அவருக்கு அடிமைகள், ஆனால் அவருடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு வேண்டாம் என்றவருக்கு என்ன இந்த புத்தகம் விளங்க. அதனால நாங்கள் சொல்றோம் இது சில கொஞ்சம் குரூப்புக்கு ஒரு சில ரகசிய குழுக்களுக்கு சீக்ரெட் குரூப்ஸ் என்று சொல்லி எல்லாம் இருந்தது.
இலுமினாட்டிஸ் மாதிரி அல்லது நாம அந்த இதெல்லாம் அந்த ஆட்களுக்கு அந்த குரூப்புக்கு தான் விளங்கும், மற்ற ஆட்களுக்கு இதெல்லாம் விளங்காது. நீங்கள் எங்களோட குரூப்ல சேர்ந்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துறதுக்கு சில துணுக்குகள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கும் என்று சொல்ற மாதிரி ஒரு புத்தகம் இல்லை. இது வேதத்தை ஒழுங்குமுறைப்படி அவர் அடிமையா இருந்து வாசியா, அடிமைன்னு சொன்ன என்ன, அவருக்கு கீழ்ப்படுகிறார்கள். அவர் சொல்லி தந்ததுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தவனுக்கு சிம்பிளா இதை வெளிப்படுத்து, இதை விளக்கப்படுத்துற. அவர் சொன்ன மாதிரி அவற்ற சபையில அவற்ற தகுதிப்படுத்தப்பட்ட மனுஷர்களுக்கு இருந்து ஒழுங்கா காலமால அவர் ஆராய்ச்சி ஒழுங்கா அவற்ற நாடுகள்ல வந்து வீட்டிலையும் வெளியிலையும் 10 கற்பனைப்படி வாழ்ந்த அந்த அடிமைகளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகம். அதனால இந்த புத்தகத்துல நாம சொன்ன அடையாளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மை, அது மொழி. அந்த அடையாளங்கள் ஒன்றில் நேரடியான சொல்லர்த்தத்தில் இருக்கும், இல்லாட்டி அடையாளத்தில் இருக்கும் அந்த மொழி. அப்ப அடையாளத்தம் என்னென்று முடிக்கிறதுக்கு நாமல் புதுசா நாமல் இருந்து கணக்கு பார்த்து எல்லாம் யோசிக்கிறது இல்ல. அந்த அடையாளங்கள் பைபிள் ஏனைய பகுதிகளில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. இது காலப்பகுதி எவர் தெரியும், ஜோவான் சொல்லற ரோமனுடைய ஆட்சி காலம். ரோமனுடைய ஆட்சி காலத்துல பெற்றும் உபத்திரவத்துக்குள்ள நெருப்புகள் நின்று கொண்டிருக்கிற என்னையும் கொண்டு பத்மதீவில நாடு கடத்தி விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நான் கர்த்தருடைய நாளில ஆவிக்குள்ளானேன். அப்ப நாடு கடத்தி விட்டிருந்தாலும் கர்த்தர் நாள்ன்றது அவங்க மறக்கல. அதுல கர்த்தர் நாளுக்குரிய பரிசுத்தமாக்குதல அவங்க அதுல செய்யறாங்க. இதை வாசிக்க டக்காண்டு பைபிள ஒழுங்கா வாசிக்க வந்திருந்தா கேபார் நதி அண்டையிலே நாங்கள் 7ஆம் நாள் நான் இருந்த பொழுது அந்த பரம தரிசனத்தை கண்டேன். எசேக்கியேல். அதுல கேபார் நதி, கேபார் நதியில எங்க ஐயோ பாபிலோனுக்கு எங்களை கடத்தி கொண்டு அங்க வச்சு. அப்ப பாபிலோனுடைய ஆட்சி காலத்துல அந்த உபத்திரவ காலத்துல 7ஆம் நாள் அங்க ஓய்வு நாள் கதைக்கு 7ஆம் நாள் சொல்றாங்க. 7ஆம் நாள் கத்திர நாள், கத்திர நாள் அங்க இருக்கேக்கல அந்த பரம தரிசனம் மனுஷகுமாரன் மேலே இருந்து கீழே சொகுசாவின் நிறம், கீழே இருந்து இடுப்பிலிருந்து கீழே அடுத்தது சுத்தவர வச்ச கல்லு நீளமும் இதுவும் வானம் இருந்தது. அந்த 7 முகம், அந்த 4 முகங்கள் கொண்ட மிருகங்கள், இதெல்லாம் இப்ப ஜோவானுக்கு தந்த பைபிள் அத்துப்படி. இப்ப இங்கேயும் கற்ற நாளில நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது தரிசனத்தை கண்டேன். அப்ப கான்டெக்ஸ்ட் சரியான ஒப்பீடு அந்த பாபிலோனுடைய சிறைப்படுத்தலும் உபத்திரவமும் இங்க ரோமருடைய சிறைப்படுத்தலும் உபத்திரவம். பைபிள் ஒழுங்கா ஒப்பிட்டு இது எந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த சொல்லு பயன்படுத்தப்பட்டிருந்தா சரியா கருத்தூண்டி ஒப்பிட்டு கிரகிச்சு வாசிச்சா இதுல ஒரு பெரிய புதினம் இல்லை இதுகளுக்குல. ஆயல நாங்கள் எங்களுடைய எஜமானுக்கு செவி கொடுக்க காதிருந்தா நல்லா விளங்கும். இது அவருக்கு அடிமையா இருக்கிறோமோ அவர்களுக்கு இது நல்லா விளங்கும். அதுல இதை நாங்கள் அந்த அடிமைகளுக்கு வெளிப்படுத்துறது விளக்குறதுக்காக அப்போஸ்தலன் நூறாக பரிசுத்தாக கதைக்கிறத நாம விளங்கிக் கொள்றோம். அடுத்த விஷயம், அந்த அடிமைகளுக்கு என்னத்துக்கு என்ன வசனம் எழுதுனாங்க? காட்டு மரம். ஏன் அடிமைக்கு காட்டணும்? ஏன் மறைக்கப்பட்டிருந்ததை காட்டணும் அடிமைக்கு? ஏனண்டா அந்த அறிவுறுத்தல்கள் அதுல சொல்லப்படுறவங்கள கேட்டாதான் அவங்க அதன்படி நடக்கணும். அதாவது அந்த மேனுவல் கைட்லைன்ஸ் கடைசியில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரைக்கல என்ன மாதிரி நடக்கிறது, அடிமைகள் எப்படி பிஹேவ் பண்ணணும். இந்த உலகத்துல கிறிஸ்துவனுடைய அடிமைகள் இப்படிப்பட்ட அரச நெருக்கு வேரத்துல அரசாங்க ஒடுக்குதல்கள்ல போலி சமயங்களினுடைய பெரும் கிடுக்கு புடிகளுக்குள்ள வாழ்ந்து உபத்திரப்பட்டு இன்னொரு பல பிரச்சனைகள் உசிர்களை கொடுத்து கொலோசியங்களில் அவர்களை விட்டு சிங்கங்களுக்கு கடிக்க விட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி போக்க விட்டு இப்படி விசுவாசிகள பிள்ளைகளை மேமேம கத்த வச்சு இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலுக்குள்ள
இந்த மாதிரி இந்த நடைமுறையில என்ன மேனுவல் அப்ப எப்படி நான் அப்ப வாழ்றது? ஏன்னா இதுக்கு முன்னுக்கு இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி வாழணும் என்ற பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட இல்லை. அதனால கிறிஸ்து கடைசியா அவர் அதை வெளிப்படுத்தி சொல்றார், இப்படிப்பட்ட சூழல்கள்ல எப்படி நாம வாழணும் என்றதுக்கு இது என்னால தரப்படுகிற அறிவுறுத்தல்கள். என்ற கடைசி பேச்சு, என்ற லாஸ்ட் என்னுடைய சேர்மன், என்ற கடைசி விரிவுரை இது. அதனால அவர்கள் அடிமைகள் அவலத்தையும் அவர்கள் யோசிக்க அதன்படி வாழ்றதுக்கு அவர் எழுதி கொடுத்தார். அதுல இருந்து நாம என்னத்தை எடுக்கிறோம்? இந்த பாயிண்ட் காட்ட என்ற அந்த சொல்லு அடிப்படையில் நாம விளங்கி கீழ்ப்படிய. வெளிப்படுத்தல் புத்தகம், வெளிப்படுத்தல் அடிமைகள் தங்கள் எஜமானருக்கு கீழ்ப்படிய கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் கையேடு. இட்ஸ் an instruction manual. Instruction manual. கடவுள் சாரா அரசாங்கம் ரோம், போலி சமயம் ஜூத எருசலேம். எருசலேம் இங்க ஒரு போலி சமயம். எருசலேம் வெளிப்படுத்தல காட்டப்படுற முதல் செக்ஷன், முதல் 6 செக்ஷன் 19வது அதிகாரத்துக்கு பிறகு 20வது அதிகாரத்தில் அது பரம எருசலேம் என்று சொல்லப்படுது. ஆனா சும்மா எருசலேம் என்று கதைக்க வலிக்கிட்டா அது தான் அந்த போலி சமயம், ஜூத சமயம். இப்ப அது போலி சமயத்தினுடைய அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்த தாக்குதல். இப்படிப்பட்ட இதை விட சபைக்குள்ள பாவத்தினுடைய விளையாட்டுகள். இப்படிப்பட்ட எல்லா இந்த சூழல்களையும் எஜமான் எப்படி நாம நடந்து கொள்ளணும் என்று எங்களுக்கு சொல்லுறார் என்றதை விளங்கிக் கொள்றதுக்காகத்தான் அந்த புத்தகம் எங்களுக்கு எழுதப்பட்டிருக்குது. இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். இது டாக்டரின் சரியான குறைவு. இந்த புத்தகத்தில் டாக்டரின் சரியான குறைவு. எல்லாம் பிராக்டிஸ் பிராக்டிஸ். செயல்முறையில காட்ட வேண்டியெல்லாம் நிறைய இருக்கு. செயல்முறையில காட்ட வேண்டிய 1 கொரிந்தியர் 6:20, 1 கொரிந்தியர் 7:23, 1 கொரிந்தியர் 6:20, 1 கொரிந்தியர் 7:23. அடிமைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் அடிமைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இறுதி ஆலோசனைகளும் வழிகாட்டலும் தான் இது. அதான் அந்த காட்ட, டு ஷோ. என்ன பாத்துட்டு எல்லாரும் கேட்டு போறது இல்லை. அதை காட்ட என்ற அந்த சொல்லினூடாக எப்படி வாழுறது என்றதை நாங்க கதைக்க தொடங்குறேன். அதைத்தான் எங்களுக்கு இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறவன், அதை கேட்கிறவன், அதில் எழுதப்பட்டவர்களை கை கொள்ளுறவன் பாக்கியவன். ஆயால காட்ட என்ற அந்த சொல்லினூடாக நாங்கள் அதைத்தான் விளங்குறோம். ஏதோ நாம ஜஸ்ட் நாடகம் பார்த்துட்டு எழும்பி போற மாதிரி இல்லை. இது 3 பெரும் பிரச்சனை. ஒன்று மெய்க்கடவுளை சாராத அரசாங்கம், மெய்க்கடவுளை கைவிட்ட போலி சமயம். இது எல்லாத்தையும் பயன்படுத்துற பாவமும் சாத்தான். அதுவும் சபைக்களையே, கடவுள மனவாட்டிகளையே பெரும் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பிரச்சனை இப்படி மும்முன தாக்குதல்களை எப்படி ஐயா என்னென்ன மாதிரி நாம நடந்து கொள்ளணும் என்றதுக்கு எழுதப்பட்ட மேனுவல் இந்த புத்தகம். மேனுவல், இட்ஸ் அ மேனுவல், கைடிங் மேனுவல். ஆயால எவ்வளவு பிராக்டிக்கலா, எவ்வளவு நடைமுறை சாத்தியமான புத்தகத்தை பற்றி நாம படிக்க தொடங்குறோம். அதனால நமக்கு இது சரியான
சரியான பொருத்தமானது. நம்மட நாட்டு அரசாங்கமும் மெய்க்கடவுள் சாராத அரசாங்கம். நம்மட நாட்டில் இருக்கிற சமயங்களும் போலி சமயங்கள். அதுலயும் உபத்திரவம் ஏறால கூட இந்து மதத்தாலையும் முகமதியாலையும் இல்லை எங்களுக்கு பிரச்சனை, பெரும் பிரச்சனை. ஜூதர்கள் என்று சொல்லிக்கொண்டும் ஜூதரா இல்லாத, அதாவது ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லிக்கொண்டும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இல்லாதிருந்து கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்ச யூதாயிச சமயம் மாதிரி இந்த ரோமன் கத்தோலிக்கம், ஆங்கிலிக்கன் மெத்தடிஸ்ட், சிஎஸ்ஐ, அமெரிக்கன் மிஷன் அல்லது டிஆர்சி, இப்படிப்பட்ட அந்த வேதத்தை கொண்டிருந்தும் வேதத்தால ஆளப்படாத அந்த போலி கிறிஸ்தவ சமயங்களால பிரச்சனை, உபத்திரவம். சரியோ? கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று நாமல் கதைச்சா ஒரு புற மதத்தான் போய் கதைச்சா அவங்க சொன்ன அங்க அவரின் கிறிஸ்டியன் தான் என்று சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் செய்கிறீனம் தானே. அதை இப்ப யாரால அவங்க பலப்படுறாங்க? இந்த போலி புறசாமி, இந்த போலி கிறிஸ்தவத்தார். ரெண்டு சாட்சிகளையும் கொண்டது யாரு? பைபிள்ல அந்த ரெண்டு சாட்சிகளையும் கொல்றதுக்கு முன்னைப்பா நின்றது யாரு? அந்த ரெண்டு சாட்சியும் எங்க செத்தது? எருசலேம் மக்கள். எருசலேம்லாம் செத்தது. அப்ப எருசலேம்ல யார் ஆட்சி? ஆசாரியர்களும் அந்த ஜூத சமய மக்கள். அப்ப அதான் நாங்கள் அந்த எருசலேம்ல யாரு இதுக்கு முன்னுக்கு செத்தது? நம்முடைய கர்த்தரும் எருசலேம்ல செத்த யாரு பைபிள் சொல்லு, இங்க சொல்லு. அதனால சபைக்கு காட்டப்படுது. அடே, பைபிளை வச்சிருந்தவங்க விசுவாச துரோகம் பண்ணி பைபிளை விட்டு வெளியில போன ஆட்களாலதான் மெய்சாட்சிகள் சாக்கொள்ளப்படுற மாதிரி தெரியும். ஆனா அவர்கள் சாவிலும் உண்மையா இருந்தவர்கள், வாழ்விலும் உண்மையா இருந்தால் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். அதான் கிறிஸ்து அங்கேயும் அவர்களோட மகிமைப்படுறார். அவர்கள் உயிரோட திரும்பி அனுப்பிவிட்டார். அந்த ரெண்டு சாட்சியும் செத்ததால அந்த போலி சமயங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க பரிமாறுறது என்ன? அவங்க ஐயோ பெரிய ஒரு உபத்திரவம் சுழஞ்சு போச்சு நம்ம கம்பெனியில இருந்து. ஐயோ பெரிய ஒரு ஒரே பிரச்சனை இந்த பள்ளிக்கூடத்துல போயிட்டான். ஐயா நாமளினி நம்மள வாடல இருக்கிறான். நெடுயா பைபிள் 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 ஒரே கட்டளைன்னு சொல்லி சுழஞ்சு போச்சுது, போயிட்டான். அப்படித்தான் அந்த ரெண்டு சாட்சிகளையும் கொண்டதான பெரிய கிஃப்ட்கள் என்ன, அது என்ன, இது என்ன. ஆனா மூன்றாம் நாள் ஆண்டவர் திருப்பி உயிரோடு எழுப்பினார் அந்த சாட்சிகளை. அதனால அந்த பிரச்சனை நாம பிராக்டிக்கலா சந்திக்கிற பெரிய இது வீட்டுக்களையும் பிரச்சனை. வீட்டுக்களையும் அதே உபத்திரவங்கள், அதே பிரச்சனை. நாம கிணக்கதை பார்க்க போறோம். எப்படி எப்படி எரேமியாவை கொல்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டது யாரு? அவன் குடும்பக்காரர் தான். விளங்கு ஆணும். நீங்க யார சொல்றீங்க? விளங்கு ஆனதோத்தாக்கள். ஆனதோத்தாக்கள் இவன் அவட சொந்த குடும்ப ஆக்களே பிளான் பண்ணிருந்தவங்க. கடவுளுடைய தீர்க்க தரிசனத்துக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு சாட்சியா இருக்க வெளிக்கிட்டா அவன் சாகணும் என்று ஸ்கெட்ச் போடுறதுக்கு வீட்டுக்களே ஆக்கள் இருப்பாங்க. பிரச்சனை. அதனால இயேசு கிறிஸ்து ரோமரால சாகவே இல்லை. அவனை கொல்லும் 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 என்று கத்துனா கிடையாது. இயேசுவோட சொந்தக்காரர். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவற்ற பந்து சனங்களும் நெருங்கின செத்த உறவுகளும் தான் கொல்ல சொல்ல. அதனால பிரச்சனை மெய் சமயத்துக்கு எதிரான பிரச்சனை எப்பயுமே போலி கிறிஸ்தவமும் போலி பைபிளும் வச்சிருக்கிறாங்க. இப்ப புதுசா பொது மொழிபெயர்ப்பு அடிச்சு விட்டுட்டாங்க போலி பைபிள். அதுல இருக்கிற அந்த படுபயங்கரமான சத்திய குறைபாடுகளும், அது சபை வரலாற்றுல பயன்படுத்தாத சொல்லுகள், பயன்படுத்தாத வாக்கியங்கள் எல்லாம் அதுக்குள்ள கிடக்குது.
அது ஒரு அஜிவருப்பான கலப்படம் அந்த பைபிள். அதைத்தான் நம்மள பிள்ளைகளும் படிச்சு செஸ் பாஸ் பண்ணணும் படிப்பிக்கிறாங்க கட்டாயப்படுத்தி. நாமல் போராடுறோம், அப்பா சொன்ன மாதிரி அந்த வசனத்தை பாடமாக்கிட்டு போய் எழுது. ஏதாவது ஒத்தத்து சொன்ன மாதிரி அது வந்தா அதை எழுதிக்கொள்ளாத பிரச்சனை இல்லை. ஆனா வசனத்தை மாத்திராத, உனக்கு அது என்ன விளங்காது. இது பிசாசு கர்த்தருடைய வார்த்தையோடு சேர்த்து கலப்படமாக்கிற வேலைகள், இந்த பொதுமொழி பெயர்ப்பு. அதனால அதை பற்றி புத்தகம் இருக்கு. அது நீ பிறக்கிறதுக்கு முன்னுக்கே, நான் 10 வருஷத்துக்கு முன்னுக்கே நான் படிச்சுட்டோம். அதனால அது டைம் பிரேக்ல தானே கொண்ட குடு உங்க டீச்சர் இருக்கு. ஆனா வேற கத்திரன் மேப்பரா இருக்கா தாழ்ச்சியடைற படிப்பிச்சா அந்த வசனம் நீ படமாக்க எழுதிட்டு வா. மற்றபடி அதுல போட்டிருக்கிறதுக்கு ஏதாவது அதை வாசிச்சு உனக்கு ஒத்தெடுத்து சொல்லுமே எழுதிக்கொள். ஆனா அதால மாக்குவதில் பிரச்சனை இல்லை. ஏண்டா கலப்படம் என்று கடவுள வார்த்தை என்று சொல்லி படிப்பிக்கிற போலித்தனங்களுக்கு நாம அடிபணியே இராது. பிரச்சனை கடைசியில கிறிஸ்டியானிட்டியும் பிரச்சனை நமக்கு. பைபிள பள்ளிக்கூடத்தில் எழுதுறோம். எவ்வளவு சர்ப்பத்தை போல வினாவாயிருந்து பிள்ளைகளை நாங்கள் நாளாந்தம் ட்ரெயின் பண்ண வேண்டி கிடக்கு. கொண்டு வாடா ரிலிஜன் புத்தகத்தை, கொண்டு வாடா சிவிக்ஸ் புத்தகத்தை கொண்டு வாடா. என்னடா எங்கட நச்சு வேர்களை இதுக்கலாவது கொண்டு வாரானா, என்ன பாடம் இங்க கொண்டு வா. இல்ல பாடுற இங்கிலீஷ் பாட்டுல இருந்து தமிழ் பாட்டுல இருந்து எல்லாத்தையும் பரிசோதிக்க வேண்டி கிடக்குது. அவ்வளவு கிறிஸ்தவம் என்ற போர்வைக்குள்ள இருக்கிற போலித்தனங்கள் பிராக்டிகல். அதுக்கு எப்படி கையாளணும் எங்களுக்கு இந்த புத்தகத்தாண்டர். நாங்கள் அவற்றை அடிமையிலண்டா அவற்றை வார்த்தை தான் எல்லாத்திலும் நிக்கணும் விரும்புவோம். அந்த வார்த்தையை நிலைச்சு நிக்க எங்களை சந்ததியை வளர்ப்போம். அதனால நாங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு படிப்பு கொடுக்க அதுல விஷத்தை கலந்து கொடுத்துட கூடாதுன்னு கவனமா இருப்போம். ஏன்னா அது பதிஞ்சிச்சதோ சின்ன வயசுல அது பெரும் பிரச்சனையாகும். அதை நாம அந்த நித்திர கொள்ற நேரம் என்ன நாட்டவரே பிள்ளைகள் இப்படி கலைகள் வளர்ந்துட்டது. நீங்க காலம 7:30 1:30 வரைக்கும் 5 நாள் பள்ளிக்கூடம் அனுப்பினீர்கள். குடும்ப ஜபம் 10 நிமிஷமும் 20 நிமிஷமும் ஒரு நாளைக்கு வீட்டுல அவ்வளவும் அங்க வளராம இருக்கும். அவர் என்னடா படிக்கிறான் குடும்ப ஜபத்துல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து என்ன பாடம் படிக்க பார்க்கிறியோ, கொண்டு வர புத்தகத்தை விசாரிக்கிறியோ. அது ஏதோ பிள்ளைக்கு என்ன தெரியும், பிள்ளைங்க சொல்லிக்கணும் படிக்க போகுது. நீதானே அவனை நீ நித்திர கொள்ற, அங்க களை விதைச்சிட்டு போறான் பேய். அது வளர்ந்து நிற்கும். கடைசியில சேர்ச்சுக்களை வளர்த்தோம், இவ்வளவு கேட்டகிசம் சொல்லி கொடுத்தோம், பாங்களை இவ்வளத்தை பாடமாக்க வச்சோம். ஆனா பிள்ளை இப்ப விசுவாச துரோகம் ஆயிட்டது. என்ன நடந்தது? என்ன 6 நாள் முன்னோட வீட்டிலையும் பள்ளிக்கூடத்திலையும் பிள்ளை, ஒரு நாள் பாஸ்டரோடையும் சேர்ச்சிலையும் ஒரு 6 மணி நேரம் இருந்தபடியா புள்ள கிறிஸ்டியனா மாறிடுமோ? நீ என்ன வீட்டுல அதுல கவனிச்சுக்க வேணும்? எவ்வளவு நாமல் முழு கிறிஸ்தவர்களா இருக்கிற ஆக்கள் பிள்ளைய படிக்க அனுப்புனாங்க இல்லே. அப்ப எவ்வளவு இதே நெருக்கமான போராட்டத்துக்கு தான் இந்த வெளிப்படுத்தல் இருக்குது. எப்படி கையாளணும், எப்படி ஞானமா நாமல் இந்த போலிகளை கையாள வேணும் என்றதுக்கு. ஏண்டா நான் உம்முடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள், உம்மோட வார்த்தை மட்டும் இந்த குடும்பத்தில் நிலைச்சு நிற்கட்டும் கடவுளே, நாங்கள் உம்முடைய அடிமைகள் அல்ல என்று. அதனால சரியான கவனமா நாமல் இருக்க வேண்டும். எல்லாரும் கட்டாயம் ஸ்போர்ட்ஸ் பிக் மேட்சுக்கு வரணும், இது அறிவுறுத்த. எல்லாரும் கட்டாயம் பிக் மேட்சுக்கு வரணும் மாணவர். அப்ப நமக்கு தெரியும் காலம் பொல்லாத காலத்தை பிரயோசனப்படுத்தணும் சொல்லி இருக்கிறார். 11 பேர் விளையாடுறான், அவனுக்கு உடம்புக்கு நல்லதா இருக்கும். அது போய் பார்க்கிற எனக்கு என்னத்துக்கு உடம்புக்கு நல்லது? அவ்வளவு நேரமும் எனக்கு எவ்வளவு என்ன கடைசி ஒரு 1/2 மணி நேரம் போயிருந்து மினக்கட்டு பார்த்துட்டு வர்றதா, இல்லாட்டி அப்படியே இருந்து பார்க்கிறதா? இல்லை, அந்த விளையாட்டுக்காக 3 நாள் செலவழிச்சு கத்தி குளறி எல்லாம் செய்கிறது பிள்ளையோட படிப்பெல்லாம் நிப்பாட்டேன்னு பிரயோசனம் இல்லாததுக்கு செலவழிக்கிறது. இந்த பல சத்தியங்கள் எங்களுக்கு தெரிஞ்சபடியில் நாம அது பிரச்சனையில அது விளையாட்டு என்னத்துக்கு எங்களுக்கு தெரியும், விளங்குதோ? அதனால படிப்புக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கணும், விளையாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கணும்.
கிறிஸ்து எங்களோட ஞானமா இருக்கிற எங்களுக்கு வடிவா தெரியும். அதனால நீங்கள் எங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் பார்த்துக் கொள்றோம். அதனால சில வேளையில இல்ல டிக்கெட் கட்டாயம் வேண்டும் நீங்கள் அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அடே நாம காசு கொடுக்கணுமாடா பிள்ளைகள் இந்த டேக்ஸ் மாதிரி சரி எடுத்துக்கொண்டே கொடுத்துடுறா பேசாம இதுகளோட என்னதுக்கு 60 ரூபாய்க்கு அடி விடுவேன் இல்ல. அவன் நான் வரமாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் இல்ல நம்மட உள்ள ஏன் கொடுக்கணும் நான் வர மாட்டேன்டா சரி விடு அவங்களுக்கு என்னதுக்கு இடர்ல உண்டாக்குவேன் 60 ரூபாய் கொண்டை கொடுத்து போட்டு பேசாம விட்டு போகட்டும். கட்டாயப்படுத்தி கேட்கிறாங்களே கடைசியில அப்ப இயேசு கிறிஸ்து வரி செலுத்தினா ஞாபகம் பேர் இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு கட்டாயப்படுத்துறாங்களா எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க அப்புறம் என்ன கொண்டை கொடுத்து போட்டு பேசாம அதுக்குள்ள சில பேருங்கிட்ட அப்பா நாம ஒரு கொஞ்ச நேரம் மெச் பார்க்க போக கூடாதா அவற்ற வயசும் அவற்ற ஆளாகும். இப்படி எப்பயாவது நான் இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வாரனே அப்பான்னு எப்படா கேட்ட நீ கடைசி என்னட்ட நான் தான் சொல்றேன் படிக்கிற ஆவறான்னு எப்பயாவது பிளான் பண்ணி கேட்கறியோ என்னட்ட நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரட்டாப்பா கொஞ்ச நேரம் அண்ணா சொன்ன நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு தான் படுக்க போறேன் நித்திர வரையில அவனா நீ எப்பயாவது சொல்லி இருக்கிறியா படிப்பேன்னோட ஒருக்க விழுந்து படுக்கிற நீ ஒருக்கா போய் சிச்சி சிச்சி அதெல்லாம் பார்த்து அது ஏற்கனவே அப்பா கொண்டே காட்டி இருக்கிறார் அந்த இதனால நாம கொஞ்ச நேரம் போய் பாக்குறோம் அது இங்க வரட்டும் பார்ப்போம் இதுக்கு கூட வலிக்கிட்டு போகுது ஏன்னா பிறகு மேட்ச் நடக்குந்தானே பக்கத்துல பிள்ளைகளுடைய அந்த பாவ சாய்வு கவனித்துக் கொள்ளுங்க. எது அவசியம் என்றதுக்கு சாய்வு குறையும் எது வீணானதோ அதுக்கு சாய்வு கூட அதைத்தான் நாம இந்த வெளிப்படுத்தல் புத்தல படிக்கிறோம். நாம அவருக்கு அடிமையண்டா சரியான கவனமா இதுகளை கதறாமே தொடர்ந்து எங்களுக்கு நம்முடைய சத்தியங்களை கை